ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தத்தாத்ரேயர் பரசுராமருக்கு மாயையை பற்றி விளக்கி கொடுக்கிறார். ஏன்னா இருக்கிற ஒரே மனம்தான் அது அனாத்ம விஷயங்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அது தன்னை ஜீவன்னு பாவிச்சுக்கிறது. அனாத்ம விஷயங்களில் இருந்து விடுபட்டு அது பூரண சத்துவ நிலையில் இருக்கும் பொழுது அதுவே தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுறது. அது அனைத்தையுமேயே அடையாளங்கள் அனைத்தையுமேயே விடுத்து நிர்மலமான அந்த ஒரு தூய மனம் அது தன்னுடைய மூலத்தில் அது தன்னை யாரினுடைய சக்திங்கிறத தெரிஞ்சுக்கும் போது அதே மனமே தான் ஆத்மாவாக ஆகிறது. அப்போ இங்கே இருக்கிறது ஒன்று மட்டுமே தான், அதை தவிர வேற ஒன்றுமே இல்லை அப்படிங்கக்கூடியதை சொல்லிட்டு வரார். அப்போ ஆத்மாவில் இருந்து வெளிப்படுகின்ற அந்த ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அதுதான் மாயைன்னு சொல்லி கொடுக்கிறார். அந்த மாயைங்கிறது தனித்து இருந்தாலும் அது ஒரு கண்ணாடி மாதிரி, அது அநேக ரூபங்களை அந்த ஒரு கண்ணாடி விளக்குகிறது இல்லையா. அதே மாதிரி தான் இந்த மாயையும் பலவிதமான ரூபங்களில் அவளே தான் இருக்கிறாள். ஆனாலும் தன்னுடைய சுயத்தன்மையிலிருந்து மாறாமல் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மாயையிலிருந்து தான் அநேக அனாத்மாக்கள் விளங்குகின்றன அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்கிறார். மேலும் அவர் இப்போ இந்த ஒரு விஷயத்தை இப்போ ஒருத்தர் சொல்லும்போது என்னாகும்னா, இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா அல்லது ஏற்கனவேயே எல்லாருமே சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்கிறாராங்கக்கூடிய ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. பொதுவாக வரக்கூடியது தான். இவருக்கு தெரிஞ்சதை தான் சொல்கிறாங்களே தவிர இதுதான் சத்தியம்னு சொல்லி நாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு பாயிண்ட் எல்லா மாணவர்களுக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். இது என்னத்தினால வருது அப்படின்னா, குருவின் மேலே நம்பிக்கை இல்லாததுனால. அப்போ குருவினுடைய வாக்குகள் மேலே ஒரு பூரணமான நம்பிக்கை வச்சிருந்தா மட்டுமே தான் அது தூய தெளிவை நாம் அடைய முடியும். இதை தத்தாத்ரேயர் புரிஞ்சின்றதுனால இப்போ அவர் என்ன சொல்கிறார்னா, இது அவ்வளவு விஷயத்தையும் நான் மட்டும் சொல்லலப்பா அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இதயத்தின் உள்ளே வெளியின்னு ஒன்று இருக்குது, அதில் தான் அந்த வெளியில் தான் ஆன்மாங்கிறது இருக்குது. அந்த ஆன்மா இருக்கே அது உணர்வு மயமாட்டு இருக்குது, அது அழிவில்லாததாட்டு இருக்குது, ஒளி அது சுயம் பிரகாசமாட்டு இருக்குது. இப்படி ஆத்மாவினுடைய லட்சணங்களை தைத்திரிய உபனிஷத்து சொல்கிறது. ஏன்னா இது தனிப்பட்ட ஒரு கருத்து இல்லை, இதையே தான் சாஸ்திரங்கள் எல்லாமே போதிக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மனித உடலில் எனக்கும் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, ஹிருதயத்துக்கு உள்ளே வெளியின்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்ச உடனேயே ஆட்டோமேட்டிக்கலாகவே எல்லாருக்கும் என்ன தோணும்னா, இந்த ஒரு பௌதீக இதயம் ஒன்று அடிச்சுன்னு இருக்கே லப்பட்டப்புன்னு. அப்போ அந்த ஒரு இதயத்தை தான் எல்லாருமே குறி வைக்கிறாங்க, தன்னுடைய நாடி துடிப்புகளை சரி பண்ணிக்கிறாங்க, அதில் சரியாக இருக்கான்னு. அப்போது இங்கே சொல்லக்கூடியது என்னதுன்னா, இந்த பௌதிக ஹிருதயத்தை பற்றி அவர் பேசலை. இதயம் வெளிங்கிறதும் இதயங்கிறதும் இது ஆகாசத்தை குறிப்பிடுறது, ஆகாச தத்துவத்தை குறிப்பிடுறது. அதனால் தன்னால் கற்பிக்கப்பட்ட ஆகாயத்தினால் கவரப்படுகின்ற எந்த ஒரு அறிவு வடிவம்னு ஒன்று இருக்கா, அதுவே தான் மனம்னு சொல்லப்படுறது. அதனால் அந்த ஆத்மாவே தான் மனமாகுங்கிறதுல நீ தெளிவாட்டி இருந்துக்கோ. ஆத்மாவிற்கு வேறானது மனம் இல்லைன்னு சொல்கிறார். இப்படி நான் அந்த ஒரு கதையை சொல்லி கொடுத்தார் இல்லையா. அம்மாவை ஒரு குழந்தைய கொடுக்குறா. ஆன்மாங்கக்கூடிய ஒரு அம்மா தன்னுடைய ஆன்மாவிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு சக்தி, அந்த சக்தியை தன்னுடைய குழந்தையாட்டு பாவனை பண்ணுறா. அப்போது இந்த குழந்தை அந்த அம்மாவில் இருந்து வேறானது இல்லை. ஏன்னா அது அம்மாட்டேந்து தான் வந்தது, அம்மா இல்லைன்னா இந்த குழந்தை இல்லை. அதே மாதிரி அது அனைத்தையும் இயங்குவதற்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் எதுதான்? அந்த அம்மா தான். அந்த அம்மா இல்லைன்னா சுயமாட்டு இதுக்கு இயங்குவதற்குண்டான சக்தி எதுவுமே இல்லை.
அப்போ இதை உணர்த்துறதுக்காகத்தான் அந்த குழந்தை வெளியில் அந்த சக்தி வெளிப்பட்ட உடனேயே அந்த சக்திக்கு துணையாட்டு என்ன பண்றான்னாக்க புத்தியை கொடுக்குறா. நம்ம இது முன்னாடியே அந்த கதையை பார்த்தோம். ஏன்னா இது வெளிவெல்ல வந்த உடனேயே இது பூரண சுதந்திரமாட்டு இருக்கு. நிலையான ஒரு விஷயம் அந்த ஆன்மாவில் இருந்து வெளிப்படுகின்ற ஒரு சக்தி என்ன செய்யறதுன்னா, தன்னுடைய சுதந்திரத்தால வெளி உலகத்துல வெளியில வந்த உடனேயே என்ன ஆகுறது, இந்த தோற்றங்கள் அனைத்தையுமே அதுதான் கற்பனை பண்ணிக்கிறது. அப்ப அதனுடைய கற்பனையில உருவாகிறது தான் இந்த சிருஷ்டி எல்லாமே. அதற்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சுதந்திர தன்மையினால அது நிறைய விஷயங்களை காரண காரியங்களுக்கு உத்தேசிச்சு அது படைச்சுக்கிறது. அப்போ இதுங்க ஆன்மா வேற இல்லை, அந்த மனம் வேற இல்லை. ஏன்னா ஆன்மாவினுடைய சக்தி தான் அங்க மனமாட்டு செயல்நிலைக்கு வருது. அப்போ எப்படிப்பட்ட அப்போ ஆத்மாவிற்கு வேறானது அல்ல இந்த ஒரு மனம். அந்த ஆகாசம்னு சொல்றோமே, அந்த ஆகாசம்தான் பஞ்சபூதங்களை, அந்த ஆகாசத்திலிருந்து தான் பஞ்சபூதம் வந்தது. இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த உடம்பை உருவாக்கிச்சு. பஞ்சபூதங்கள்னா இதெல்லாம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் கூடிய 5 அடிப்படை மூலங்கள் இருக்கு இல்லையா. இந்த மூலங்களாட்டு இருக்கிறதும் அதுவே தான் சொல்லிட்டு நான் சொல்லலப்பா, ஐத்திரேய உபனிஷத்தும் இதைத்தான் சொல்றது. எப்படின்னா ஒரு விளக்கு நம்ம இப்போ அகல் விளக்கு நம்மளுக்கு வருது. அகல் விளக்கு நம்ம வைக்கிறோம். வைக்கிறதுக்கு உள்ள நிறைய ஓட்டை எல்லாமே போட்ட ஒரு பொருள், அதுக்கு மேலே ஒரு பானையவோ அல்லது இப்போ அந்த மாதிரி எல்லாமே மாடலில் நிறைய வருது இல்லையா. அதை அதுக்குள்ளே கமுத்தி வச்சுட்டா அந்த துவாரங்களினுடைய வழியாட்டு அதனுடைய பிரகாசம் வெளியில் படுறது இல்லையா. அது முழுக்க மறைக்கலை, அந்த துவாரங்களின் வழியாக அதனுடைய பிரகாசம் வெளிவருகிறது. அதே மாதிரி தான் இங்க என்ன இருக்குன்னா 9 ஓட்டைகள் இருக்கு இந்த ஒரு உடம்புல. இந்த உடம்புல உள்ள இந்த ஒரு 9 ஓட்டையின் வழியாட்டு தான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய அதனுடைய அறிவு பிரகாசிச்சுன்னு இருக்கு. இந்த பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய விளக்கு இருக்கே, அது ஒரு செயலையுமே அங்க செய்யறது இல்லை. அதே மாதிரி தான் இங்க அந்த பூரணமான அந்த அறிவு பிரகாசிக்கிறதுக்கு பூரணமான ஆத்மா அங்கே எதையாவது செய்யணுமான்னா செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. ஏன்னா செயலற்றது தான் அங்கே ஆத்மா. அப்போ அந்த ஆத்மாவினுடைய சுயம் பிரகாசம் இருக்கு இல்லையா, அந்த பிரகாசம்தான் அந்த அறிவு. எப்படின்னா அந்த குடத்துல வைக்கப்பட்ட அந்த ஓட்டையின் வழியாட்டு தெரியக்கூடிய அந்த ஒரு தீபத்தினுடைய சுயம் பிரகாசம் அந்த ஒரு பாத்திரங்கள்ல போடப்படுகின்ற அந்த துவாரங்களின் மூலமாக வெளிப்பட்டு பலவாறாக பிரிந்து ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை கொடுத்து இருளை அகற்றி அங்க இருக்கிறத காட்சிப்படுத்துறதோ, அதே மாதிரி தான் உடம்புக்கு உள்ள ஒளிரக்கூடிய அந்த அறிவினுடைய சுயம் பிரகாசம் இருக்கே, அது இந்த உடம்புல இருக்கக்கூடிய துவாரங்களாகிய 5 புலன்கள்ல வெளிப்படுகிறது. 5 புலன்கள்ல வெளிப்பட்டு அது அந்த வெளிப்படுறது என்ன ஆகுறதுன்னா பலவாறாக பிரிந்து மனதின் வாயிலாக அது பிரகாசித்து புத்தியின் மூலமாக அறியாமை கூடிய ஒரு இருளை அகற்றி இந்த உலகத்தை காட்சிப்படுத்துகிறது. இது ஒரு ஒளி பிரகாசத்தினுடைய செயலை தவிர தீபத்தினுடைய செயல் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்க இந்த அறிவு ஒளி பாயக்கூடிய இடமெல்லாம் அறியப்படுகிறது. அதாவது இந்த புலன்கள் வெளியில இருந்து உள்ள விஷயங்களை கிரகிக்கிறது. அப்போ இது கிரகிக்கிறதுக்கு உண்டான சக்தி என்னத்தினால, இந்த அறிவு உள்ளுக்குள்ள பிரகாசிச்சுண்டு இருக்கிறதுனால மட்டுமே தான் காது கேட்கறது. இந்த அறிவு உள்ள பிரகாசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் கண்ணு காட்சிகளை பார்க்கறது. கண்ணுள்ளவன் எல்லாம் காண்போன் இல்லை, காது உள்ளவன் எல்லாம் கேட்போன்னு இல்லை. ஏன்னா காது இருக்கு, கேட்குற சக்தியும் இருக்கு. ஆனால் இங்க மனம் வேற ஒரு விஷயத்துல ஒன்றி இருக்கும் பொழுது, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி அந்த சுப்புங்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துல அந்த ஒரு கதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம், அவன் தனியாட்டு ஒரு ரூம்ல உட்காந்துருந்து அவனுடைய வேலையிலவே ஈடுபட்டு இருக்கும்போது அவனுடைய நண்பன் பக்கத்துல இருந்து கூப்பிடுறது அவனுக்கு கேட்கல.
சுற்றி நடக்கிற விஷயங்கள் எதுவுமே கேட்கல, அவனால் அறிஞ்சிக்க முடியலைன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ இங்கே என்ன அர்த்தம்னா, புலன்கள் வழியாட்டு விஷயங்கள் எல்லாமே இந்த அறிவினால தான் அறியப்படுகிறதே தவிர இந்த அறிவு அந்த இடத்துல போகலைன்னா அது கிரகிக்கப்படாது இல்லையா? அப்போ இதெல்லாம் என்னத்தினால, இது எல்லாமே ஒரு மனதினுடைய ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி தெரியறது. அதாவது மனதினுடைய செயல்தான் இந்த காட்சிகள் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியாக தெரிகிறது. ஏன்னா இது எல்லாமே வெறும் ஒரு காட்சி மட்டுமே தானே தவிர இந்த ஒரு காட்சியை அந்த கொஞ்ச நேரத்துக்கு உருவாக்குறது என்னது? இந்த மனம்தான். இதுவே தான் மனதினுடைய செயல்ங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனம் இருக்கே, அது தான் கற்பித்து கொண்டவைகளில் கலந்து விடுகிறது. இது என்னென்னலாம் கற்பனைகளை என்னென்னலாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறதோ அந்த சிந்தனைகளோடவேயே இது இரண்டரை கலந்து விடுகிறது இந்த மனம். அப்போ சிந்தனைகள்லவேயே ஊறி போகும்போது என்ன ஆகுறது? காலம் தெரியலை, நம்ம எங்கே உட்காந்துருக்குறோன்னு தெரியல, அடுப்பில் என்ன கொதிச்சுன்னு இருக்குமோ தெரியாது இல்லையா? வேலைகளில் ஏதாவது ஒரு சிந்தனைகளில் ஒன்றி போயிடுத்துன்னா அங்கே சுற்றி இருக்கக்கூடியவங்க கத்துறதோ அந்த ஒரு நிமிஷத்தில் அங்கே நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களுமே காதில் அலுவலகத்தில் கேட்கறது இல்லை. அப்போது இது எல்லாமே என்னத்தினாலன்னா மனம் அந்த கற்பித்து கொள்ளப்பட்டவைகள்னு சொல்லப்படுகிற அந்த எண்ணங்களோட இது இரண்டரை கலந்து விடுகிறது. இப்படி கலக்கிறதுனால என்ன ஆகுறதுன்னா, இது அதனோட கலந்து விடுறதுனால புதுசு புதுசாக எண்ணங்களை அதுக்கு கோர்வையாட்ட உருவாக்கும். இதைத்தான் பிளானிங்னு சொல்கிறது. அப்போ புதுசு புதுசாக எண்ணங்களை உருவாக்கி மற்ற விஷயங்களில் இருந்து தன்னை பேதப்படுத்திக்கிறது. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன், அல்லது நான் உயர்ந்தவனாக இருக்கிறேன், மற்றவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள், என்ன ஒரு மூடத்தனம்னு சொல்லிக்கிறது. அப்போ இது எல்லாமே என்னதான் பண்ணிட்டு இருக்குதுன்னா இந்த மனம்தான் எல்லா இடத்துலையும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட அந்த ஒரு பேதமைகளை கொண்ட செயலை வடிவான அந்த எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு இந்த செயலற்ற நிலைக்கு மனம் செல்லும்போது அங்கு ஒன்றேயான அறிவு மட்டுமே தான் பிரகாசிக்கிறது. செயலற்ற நிலைன்னு சொல்லும்போது எண்ணங்கள் ஏதும் தோன்றாத நிலை. அப்போ எண்ணங்கள் ஏதுமே தோன்றாத நிலைன்னா அந்த இடத்துல நான் ஒரு தனித்த ஒரு வெற்று பார்வையை மட்டுமே தான் பார்க்குறேன். என்னன்னா அந்த வெற்று பார்வையை பார்க்கும் பொழுது என்னுடைய அறிவில் நான் இருக்கிறேன்னா அல்லது அந்த இடத்துல என்னை நான் இழந்து விடுகிறேனாங்கிறதும் அதில் ஒன்று இருக்குது. அப்போது இந்த இதில் தன்னுடைய நிர்விகல்ப நிலைக்கு செயலற்ற நிலைக்கு இந்த மனம் செல்லும்போது மட்டுமே தான் அங்கே ஒன்றையான இந்த அறிவு பிரகாசிப்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த நிலை இருக்கு இல்லையா, இதைத்தான் முக்தின்னு சொல்றது சாஸ்திரம், இதைத்தான் மோட்சம்னு சொல்றது, இதைத்தான் வீடு பேருன்னு சொல்றது. ராமா, இப்படி எண்ணங்கள் எல்லாம் நீங்கிய மனம் இருக்கு இல்லையா, அது இந்த தூய அறிவாட்டு பிரகாசிக்க ஆரம்பிச்ச உடனேயே அங்கு அறியாமைங்கிறது இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ஒரு தீபம் அந்த இடத்துல ஏற்றப்பட்ட உடனேயே அந்த இடத்துல இருள் தானாகவே விலகிறதே தவிர தீபம் வந்தது இருள் விலகியதுன்னு சொல்ல முடியுமா? தீபம் வந்து இருள் விலகியதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த நிமிஷத்தை நாம சொல்லவே முடியாது, அது வந்ததுங்கிறதுக்கு கூட சொல்லவே முடியாது. ஏன்னா எந்த இடத்துல அதனுடைய பிரகாசம் எது வரைக்கும் இருக்கிறதோ அது வரைக்கும் அதனுடைய இருள்ங்கிறது அந்த இடத்துல போயிடுறது. அப்போ இது நாள் வரையிலும் கண்ட காட்சிகள் எல்லாம் தன்னாலேயே கற்பித்து கொண்டிருந்த அந்த ஒரு மனம் இருக்கே, அது அந்த காட்சிகள் எல்லாம் இந்த அறிவினால்தான் அப்படிங்கிறத அறியப்படுகிறது. இந்த அறிவினால்தான் இந்த காட்சிகள் எல்லாமே அறியப்படுகிறது. ஏன்னா இது என்ன நினச்சிக்கோன்னா, இந்த மனசுக்குன்னு சுயமாட்டு சக்தி இருக்கு, நம்ம அப்படித்தானே சொல்கிறோம். இப்போ இந்த மனம் அகங்காரத்தில் உள்ள மனம் நான் கொண்டாடுறது. அப்போ இங்கே என்ன சொல்றதுன்னா, இந்த அகங்காரமும் வேண்டாம். ஏன்னா இந்த அகங்காரமும் யாருடைய அகங்காரம்? ஈஸ்வரனுடைய அகங்காரம் தானே தவிர இங்க தனித்த அகங்காரம்ங்கிறது இல்லை. இப்ப ஈஸ்வரனுடைய அகங்காரமாட்டே இருந்தாலும் அந்த இடத்துலையும் என்ன ஆயிடுதுன்னா, ஈஸ்வர அகங்காரம்ங்கிறது அது மிகப்பெரிய ஒரு கர்வத்துக்கு கொண்டு போயிடும்.
அப்போ அந்த இடத்துலையும் அது நான் 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 அதுவாக இருக்கிறேன், நான் ஞானியாட்டு இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய கர்வம் மேலோங்கும்போது என்னாகும்? நான் ஒரு ஞானி இந்த இடத்துல வந்திருக்கிறேன், எனக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்கன்னு கேட்க தோணும். அப்போ இது எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா, ஈஸ்வர நிலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு அகந்தையும் அந்த இடத்துலையும் என்ன கொண்டு வந்துடுது? ஒரு பேதமையை கொண்டு வந்துடுறது, இருமை பேதங்களை அந்த இடத்துல கொண்டு வந்துடுறது. அப்போ அப்போ இந்த மனம் எந்த நினச்சிக்கிறதுனா, நான் இந்த ஒரு உடம்புக்குள்ள வந்துட்டதுனால எனக்கு இன்னென்ன மாதிரியான சக்திகள் எல்லாமே இருக்கு, அதனால நான் பலவிதமான சிந்தனைகளை நான் வைத்துக்கொள்கிறேன், பலவிதமான செயல்களை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அது வேணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு இது நடக்கணும்னு ஆசைப்படுறேன், நடக்கலைன்னா நான் நடத்தி காட்டுவேன்னு சபதம் போடுறேன். ஸோ இந்த மாதிரியான பலவிதமான விஷயங்கள்ல ஊறி போகக்கூடிய இந்த ஒரு மனம் அந்த தூய அறிவுல பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு நாள் வரைக்கும் என்னுடைய சுயமான சக்தியில தான் நான் இயங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேனே, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனம் இல்லையா? ஏன்னா அந்த மனம் செயல் காரியங்களுக்கு ஈடுபடுறதுக்கு, அதாவது மனதில் உள்ள எண்ணங்கள் காரணமாட்டு இருக்கு, காரியத்தை இந்த உடம்பு காரியமாட்டு இருக்கு. அப்போ காரணம் அது அதனுடைய நிறைய எண்ணங்களை எல்லாமே கற்பிதம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறதுனால இது இந்த உடம்பை வச்சு தான் செயல்பட முடியும் இல்லையா? இப்போ இந்த அறிவு என்ன நினைக்கிறது? நீ அப்படியா நினச்சிக்கிட்டு இருக்கிற, சரி நான் இந்த ஒரு உடம்பை நான் முடக்கி போட்டுடுறேன், அப்போ இந்த மனம் என்ன செய்யறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன ஆகுறதுன்னா இந்த உடம்பை முடக்கிடுறது. அப்போ நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனம் தவிக்கும். ஏன்னா காரியம் செய்ய முடியறதில்ல, இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இருக்கு, தனக்கான காரியங்களை நான் செய்யறதில்லை, இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அவங்களுக்கு தோதுப்பட்ட நேரத்தில் தான் எல்லாமே செய்வாங்க. இது நிறைய நடைமுறைகளில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இப்படி நடைமுறையில் நாம் நிறைய விஷயங்களை நாம் அனுபவப்பட்டாலும், ஆனால் நாம் அந்த விஷயங்களினுடைய காரண மூலத்தை நாம் அகத்தில் ஆராயிறோமா அல்லது புறத்தில் ஆராயிறோமா? புற விஷயங்களில் நம்ம ஆராயிறோம். என்ன சொல்லிடுறோம்னா, இந்த மனம்ங்க கூடிய இந்த ஒரு விஷயத்தவையே மறந்துட்டு, பார்த்தீங்களா இவர் அவ்வளவு தூரத்துக்கு பண்ணியிருக்கிறாரு, அதனால தான் இவர் இப்படி கடந்தாரு, அதனால இவருக்கு நல்ல வேணும், அது ஒன்று சொல்லிடுவோம் இல்லையா? இவர் என்னவோ பெரிய எல்லாத்துல எந்த விஷயங்களுமே செய்யாத மாதிரி பியூரிட்டியாட்டு இருக்கிற மாதிரி அடுத்தவங்களை பிளேம் பண்ணிடுவாங்க. இன்னொரு நிலையில போனா இவர் எந்தெந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாரு, என்ன மாதிரி இவர் ஆசனங்கள் பண்ணலை, இவர் யோகா பயிற்சி பண்ணலை, அதனால தான் இவருக்கு இப்படி ஆயிருந்தது. சரி, நான் யோகா பயிற்சிகள் எல்லாமே பண்ணினாலும் என்ன சொல்றாங்க, இவர் அந்த நியமப்படி இவர் கரெக்டாட்டு இல்லை, அதனால தான் இவருக்கு இப்படி வந்ததுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அகத்துல ஆராய்வான், இது எல்லாமே புற விஷயங்கள். அகத்துல ஆராயும் போது தான் என்ன ஆகும்னா, இந்த மனம் ஒரு அகங்காரம் பட்டது இல்லையா? ஏன்னா இந்த உடம்பை வச்சுட்டு நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு போட்டது இல்லையா? அப்போ இந்த ஒரு உடம்பு கீழே விழுந்தெடுத்து இந்த உடம்பினால எந்த விதமான பயனும் இல்லை. அப்போ இந்த மனம் என்ன பண்ணும்? ஏன்னா இந்த உடம்பு நல்லா இருந்ததுன்னா மட்டும்தான், இந்த ஒரு உடம்பை வச்சு தானே இந்த மனம் இந்த காரியங்களை செய்துன்னு இருந்தது. இப்போ செயலற்ற உடம்பை வச்சு எதுவுமே பண்ணவே முடியாதுங்கக்கூடிய நிலையில இந்த ஒரு மனம் தவிக்கும். அப்போ இவன் உண்மையானவனாட்டு இருந்தால், ஆமா என்னுடைய அகங்காரத்திற்கு உண்டான பதில் இங்கே கிடைச்சிது, அதனால இந்த ஒரு உடம்பை வச்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இந்த உடம்பை இயக்குவது மனம்தான் இந்த ஒரு செயலை செய்ய வைக்கிறதுன்னு நான் நினைச்சுட்டு இருந்தாலும், அப்போ இந்த மனமும், ஏன்னா அப்போ இந்த ஒரு மனசுக்குன்னு ஒரு சக்தி இருந்ததுன்னா, இந்த ஒரு மனசுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு சக்தி இந்த ஒரு உடம்பை தானாகவே எழுப்பி வைக்கலாமே, முடியலையே. அப்போ என்ன ஆகுறதுன்னா, அப்போ இந்த மனசுக்கும் பேஸ் அங்கே ஒன்று இருக்கு. அப்போ நான் அதை கவனிக்கலை,
அப்போ என்ன ஆகுறதுன்னா, நான் இவ்வளவு நாள் வரைக்கும் இது என்னுடைய மனம், என்னுடைய ஆசைகள்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால எனக்கு கிடைச்ச அடிதான் இது. இது என்னுடைய எண்ணமோ என்னுடைய ஆசைகளோ என்னுடைய காரியங்களோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவு பெற்று, இந்த மனம் யாருடைய மனமோ, இறைவா இது உன்னுடைய சிந்தனைகள் தான், உன்னால தான் இந்த சிந்தனைகள் எல்லாமே வந்ததுன்னு இப்படி யோசிக்கிறக்கூடியவங்களுக்கு மட்டுமே தான் இது புரியும். அப்போ என்ன ஆகுறதுன்னா, அப்போ இந்த மனம் இருக்கு இல்லையா, இந்த காட்சிகள் எல்லாமே அந்த அறிவினால மட்டுமே தான் அறியப்படுகிறதுங்கிறத அறிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மனசு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு பலவிதமான கல்மிஷங்களை வச்சுட்டு இருக்கு இல்லையா, இந்த கல்மிஷங்களாகிய இந்த அறியாமை இருக்கு இல்லையா, இது அந்த இடத்துல இருந்து மாயமாட்டு மறைஞ்சு போயிடுது, மன மயக்கம் மறைஞ்சு போயிடுது. அப்போ கற்பனையினால தனக்கு விரோதியானவன் கட்டி வைத்திருக்கிறது போலவும் அடிக்கிறது மாதிரியும் தன்னை ஒரு அடிமையாட்டு வச்சு நடத்தின்னு இருக்கிற மாதிரியும் இவ்வளவு காலமும் அது பலவிதமான கற்பனைகளில் இந்த மனம்தான் இருந்ததே தவிர இந்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய கற்பனை. ஏன்னா நான் அடிமைன்னு எப்போ நான் என்னுடைய மனசில் நான் அடிமையாக இருக்கிறேன்னு சொல்கிறோமோ அப்போதான் நான் உண்மையாட்டே அடிமையாகிறேன். இன்னொருத்தன் நீ எனக்கு அடிமைன்னு சொல்கிறதுனால நான் அடிமை ஆகிறது இல்லை. அப்போ இவன் எனக்கு விரோதின்னு ஒருத்தன் சொல்லும்போது, நீ எனக்கு எதிரின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் அவனுக்கு விரோதிங்கிறத நான் எப்போ என்னுடைய மனம் இங்கே கற்பனை பண்ணிக்கிறதோ அப்போதான் விரோதிங்கக்கூடிய ஒரு பாவனை அந்த இடத்துல வருது. அப்போ இந்த பாவனைகள் எப்படி வருதுன்னா, இந்த மனம் கற்பனை பண்ணி தான் இந்த பாவனையே வருது. அப்போ இந்த பாவனை எல்லாமே கற்பனை அப்படிங்கக்கூடியது அந்த மனசு அறிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே நான் அடிமைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா, அல்லது நான் தான் அடி வாங்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லுமா? அப்போ இந்த அறியாமையில் இருந்து அது பூரணமான ஒரு தெளிவுக்கு வந்துடும். ஏன்னா அது எல்லாமே உண்மையே இல்லைங்கக்கூடிய ஒரு தெளிவு கிடைச்சிடும். அதனால ராமா நீ நல்ல ஒன்றை நீயே சிந்தனை பண்ணி பாரு. ஏன்னா ஆதி காலம் முதல்ல இந்த பந்தம்ங்கிறது யாருக்குமே இல்லை. இந்த பந்தம் யாருக்கு தான் வந்ததுன்னா, இந்த பந்தம் எப்படி வந்தது, யாருக்கு இந்த ஒரு பந்தம்ங்கிறது வந்ததுங்கிறத நீ உனக்குள்ள விசாரம் பண்ணு. ஏன்னா பந்தம் இருக்குங்க கூடிய பயம்தான் உண்மையிலவே பெரிய ஒரு பந்தம். பந்தம்ங்கிறது பிடித்தங்கள், அபிமானங்கள். அப்போ இந்த பந்தம் யாருக்கு வந்ததுன்னா, இந்த பந்தம் இருக்கு, அதனால நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா இவங்க எல்லாருமே என்னுடைய மனைவி, அவங்களுக்கு நான் செய்யலைன்னு உண்டுமானா அதனுடைய பாவங்களுக்கு நான் ஆளாகி விடுவேன். புண்ணியங்களுக்கு சேர்க்கணும், அப்போ தான் என் குழந்தைகள் நல்லா இருக்கும். அதனால் புண்ணிய கர்மாக்களை பண்ண வேண்டும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கும். அதனால் கோவிலுக்காட்டு நான் போகிறேன், இப்படி சேர்த்தா என் குழந்தைகள் நல்லா இருக்கும், புண்ணியங்களை நான் என் குடும்பத்துக்கு நான் சேர்க்குறேன். அப்போது என்ன ஆகுறதுன்னா, அப்போ இந்த பந்தம் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு பயம்ங்கிறது வருது. அப்போ இந்த பயம் என்னத்தினால ஒரு பயம்னா, நாம் பாவம் பண்ணிடுவோமோங்கக்கூடிய ஒரு பயம். அப்போ அந்த பயம்தான் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு பந்தமாட்டு ஆகிறது. ஒரு குழந்தை அந்த ஒரு இடத்துல ஒரு பேய் இருக்கு அப்படிங்கக்கூடியதை எண்ணி பயப்படுறான். அந்த எண்ணறதோடு மட்டுமே இல்லாமல் அது அதனுடைய உருவங்கள் எப்படி ஆகிறது, இவன் கற்பனையாக பலவிதமான கற்பனைகளில் ஒவ்வொரு வடிவத்தை அவனே பொருத்தி பார்த்து பழகிக்கிறான். அதே மாதிரி தான் இங்கே இந்த பந்தம்ங்கிற மாதிரியான ஒரு பயமும், இல்லாத பேயே இருக்கிற மாதிரி எண்ணியது ஒரு பயம்தான்ங்கிற மாதிரி தான் இல்லாத ஒரு பந்தத்தை இருப்பதாக எண்ணி வைப்பதும் இந்த ஒரு பந்தம்தான், அதாவது பயம்தான். ஏன்னா எவ்வளவு சிறந்த ஒரு புத்திசாலியாட்டு இருந்தாலும் ஒரு இடத்துல பயம்ங்கிறது இருக்கிற வரை அவன் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இந்த பந்தத்திலிருந்து விடுபடவே முடியாது. அப்போ நிர்மலமான இந்த சிதாத்மா இருக்கிறதே, நிர்மலமான அந்த தூய அறிவு இருக்கிறது இல்லையா, அதுக்கு எந்த விதமான பந்தமுமே இல்லை.
ஏன்னா கண்ணாடியில் பிரதிபலிக்கக்கூடிய அந்த ஒரு தீபம் கண்ணாடியை சுடுமா? சுடுறதே இல்லை. காரணம் என்னன்னா அந்த பிம்பம் கண்ணாடிக்கு உண்மை இல்லை, அது வெறும் ஒரு காட்சி மாத்திரம்தான், அந்த கண்ணாடிக்கு ஒரு காட்சி. அதே மாதிரி தான் ஆத்மாவில் பிரதிபலிக்கக்கூடிய இந்த ஒரு உலகம் ஆத்மாவை ஒருபோதும் பாதிக்கிறதே இல்லை. காரணம் இந்த உலகம் உண்மை இல்லை, அது வெறும் ஒரு காட்சி மாத்திரமேங்கிறத புரிஞ்சுக்கோ. அப்போ இந்த பந்தம்ங்கிறது உண்மைன்னு சொல்றது என்னது? மனதினுடைய பாவனை தான் உண்மைன்னு சொல்றது இல்லையா? அப்போ மனம் பாவனை பண்ணக்கூடிய மனம்தான் இங்கே பயமும் கொள்கிறது. அப்போ இந்த பயமும் அந்த ஒரு பாவனையும் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு பந்தம்ங்கிறது இருந்துட்டே தான் இருக்கும். அப்போ இந்த பயமும் பந்தமும் விலகணும்னா மனசை நல்ல தூய தீரமாக விசாரம் பண்ணி அறிவது ஒன்றேதான் வழியே தவிர இந்த பந்தத்தையும் பயத்தையும் நீ குருன்னு சொல்றியே, என்ன நீ குருவாட்டி ஏத்துன்னு இருக்கிற இல்லையா, நான் உபதேசம் பண்ணியோ அல்லது இந்த நான்முக பிரம்மாவோ அல்லது விஷ்ணுவோ ஏன் சிவனோ அல்லது அம்பிகையோ யாரை நீ எடுத்துக்கிட்டாலும் சரிதான், யார் முயன்றாலும் அதை நீக்கவே முடியாது. ஏன்னா என்னுடைய மனசை நான் விசாரம் பண்ணி நான் தான் ஒரு தெளிவுக்கு வரணுமே தவிர இது அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க அவங்களுடைய வேலை இவங்களுடைய வேலைங்கிறது இல்லவே இல்லை. இங்கே யாருடைய வேலையுமே இல்லை. அந்த எல்லா விஷயமும் உனக்குள்ளவையே தான் இருக்கு. அந்த மனசுக்கு தெளிவை கொடுக்கறது மட்டும்தான் உன்னுடைய வேலை. அதனால இதை உன்னால மட்டுமே தான் ஒழிக்க முடியும். உன்னால்னா என்ன அர்த்தம்னா யார் யார் இந்த ஆத்மாவை அறிஞ்சுக்கணுங்கக்கூடிய நிலைக்கு தன்னை அறிவதற்கு யார் யாரெல்லாம் வராங்களோ வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே தான் இந்த பந்தத்தையும் பயத்தையும் அவரவர்களுடைய மனதை தீர விசாரம் பண்ணி அதை ஒழிச்சுக்க முடியுமே தவிர இறைவன் இருக்கிறான், குரு இருக்கிறார், குரு என்னுடைய பயத்தை போக்குவார்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா அங்கே என்ன ஆகுறதுன்னா என்னிலிருந்து குரு வேறானவராக இருந்து அவர் என்னுடைய பயத்தை போக்குகிறார்னு ஆயிடும். சரி, அந்த பயத்தை போக்குகிறார்னாக்கா சாஸ்திரம் என்ன சொல்றது? தத்துவமசின்னு குரு சொல்லிட்டார்னு உடனே நான் அதை அப்படியே ஏற்றுக்கிண்டு நான் அந்த தூய அறிவாகவே இருக்கிறேன்கக்கூடியதை நான் பாவனை பண்ணி நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் அதுக்கு தயாராட்டு இல்லாதது வரைக்கும் இங்கே என்ன ஆகும்னா மனம் என்னென்ன விஷயங்கள்ல பிடிச்சுட்டு இருக்கிறதோ பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் பின்னாடி தான் போகும். குரு 1000 உபதேசம் பண்ணினாலும் சரிதான், சிவனை நேர்லவையே தரிசனம் பண்ணினாலும் சரிதான், விஷ்ணுவை தரிசனம் பண்ணினாலும் சரிதான், எல்லா தேவதைகளும் அனுகிரகம் பண்ணி எனக்கு எல்லாருடைய அனுகிரகங்களும் இருக்குங்கிறது சொன்னாலும் சரிதான், நான் என்னுடைய மனசுல என்னால் உருவாக்கப்பட்ட அந்த பாவனைகள் இருக்கு இல்லையா, பந்தம்ங்கக்கூடிய ஒரு பாவனை, பயம்ங்கக்கூடிய பாவனை, இது எல்லாத்தையுமே நான் என்னுடைய மனதை தீர விசாரம் பண்ணி தான் நான் போக்கிக்க முடியுமே தவிர இந்த விஷயங்களால என்னுடைய பயம் போகும்னு இருந்தால் இந்த உலகத்துல இந்த மாதிரியான உபதேசங்கள் கூகுள்ல கொட்டி கிடக்குது. ஆனால் யாரும் இதை படிக்க மாட்டேங்கிறாங்க? எங்கேயோ போய் இதுக்கு ஏதாவது இந்த பயத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பரிகாரம் உண்டுமோ பரிகாரத்தை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? ஏன்னா அந்த பரிகாரம் பண்ணினால் இது சரியாகும்னு பாவனை பண்ணிக்கிறதும் அதே மனம்தான். சரியாட்டு போயிடுச்சா இல்லையா அங்கே கூடிய குழப்பத்தில் இருக்கிறதும் அதே மனம்தான். திரும்பி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்க்கிள் வரும்போது அன்னைக்கு நான் பண்ணினது அது சரியாட்டு இல்லாமல் இருந்ததோ அதனால தான் இப்படி வந்ததோன்னு சொல்லிட்டு முதல்ல ஒருத்தரை போய் பார்த்தவங்கள விட்டுட்டு இனிமேல் புதுசாட்டு வேற ஒருத்தரை போய் பார்க்கறதும் இந்த மனம்தான். அப்போ என்ன ஆகுறதுன்னா இந்த பாவனை இருக்கு இல்லையா, இந்த மனதினுடைய பாவனை இருக்கு இல்லையா, இந்த பாவனை போகணும், பந்த பாவனையும் போகணும், பய பாவனையும் போகணும். இதுக்கு என்னுடைய மனசை நான் தான் விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதனால என்னுடைய மனசுக்கு நான் தான் புரிய வைக்கணும், வேற யாரு புரிய வைக்க முடியும்?
அப்போது நான் இந்த மனம் அந்த விஷயங்களை ஏற்றுக்கணும்னா அந்த மனசை உள்ளதை உள்ளபடி அறியக்கூடிய பக்குவ நிலைக்கு மனம் வந்தால் மட்டுமே தான் முடியும். அப்போது உன்னுடைய மனசை நீ விசாரம் பண்ணி இந்த உண்மையை நீ உணர வேண்டும். மனபேதங்களை விட்டு விட்டு நிர்மலமாட்டு இருக்கக்கூடிய நிலையில் அங்கே இருமைகள் இருக்கிறது இல்லை. அது இதுங்கிறது நாம் சொல்கிறோமே, அது இது அவன் அவள் அதுன்னு சொல்லி நாம் நிறைய சொல்கிறோமே, இது எல்லாமே வெறும் ஒரு காட்சி மட்டுமே தான். இந்த விஷயத்தை நாம் அழிச்சிட்டோம்னா நீக்கிட்டோம்னு உண்டுமானால் இருக்கிறது அந்த அறிவு மட்டுமே தான். அந்த அறிவு தான் அது அவன் அவள் அதுங்கிறத எல்லாத்தையுமே பிரித்து காட்டிக்கிறது. இதுதான் காட்டிக்கிறது. இந்த இருமைகளில் இருக்குங்கிறத காட்டுறதும் இந்த அறிவு தான். இருமைகளில் இருக்கிறோங்கிறத காட்டி கொடுக்கறதும் இந்த அறிவாட்டி இருக்கிறதுனால இருமைகளில் இருந்து விடுபட்டு அது காட்டி கொடுக்கும் போதே புத்திசாலி புரிஞ்சுக்கணும். எப்போ எனக்கு ஒன்று தேவை இல்லை, நான் அறிந்து கொண்டு விட்டேன், நான் பூரணமான தெளிவில் இருக்கிறேன், எப்போ இந்த மாதிரியான ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிறப்போ எல்லாமே அந்த இடத்துல மனம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மனம் இருக்குன்னு உண்டுமானால் மனம் இருக்கக்கூடிய இடத்துல துவைதம் வந்துடுறது. அப்போ இருக்கிறது அந்த அறிவு மட்டுமே தான் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து செயலற்ற நிலையில் போகும்போது, செயலற்ற நிலைங்கிறது எண்ணங்கள் ஏதுமே இல்லாத அந்த ஒரு நிலையில் போகும்போது மட்டுமே தான் அந்த அறிவாகவே நாம் ஒளிர முடியும். அப்போ இறைவனை தனக்கு வேறாக எண்ணுகிறவன் எல்லாத்துலேயுமே பேதமை கொண்ட துவைதியாக இருக்கிறான், இருமைகள் கொண்டவனாட்டு இருக்கிறான். ஏன்னா இறைவன் எங்கேயோ இருக்கிறான், நான் அவனை சரணடைந்து அவனுடைய அனுகிரகத்தை நான் வாங்குகிறேன், நான் அவனுக்கு பூஜைகள் பண்ணினா மட்டுமே தான் எனக்கு திருப்தியாக இருக்கும், பூஜைகள் பண்ணலைன்னா எனக்கு திருப்தி இல்லை. இப்போ ஆன்மீகம்ங்கக்கூடிய போர்வைகளில் எல்லாருமே எல்லா விதமான காரியங்களும் பண்ணுறது என்னாகும்னா அது உலக நன்மைக்குன்னு எடுத்துட்டாலும் சரிதான், எதுக்காக வேண்டி எடுத்துட்டாலும் சரிதான், அந்த இடத்துல துவைதம்ங்கிறது வந்துடுறது. அப்போ இருக்கிறது அங்கே இறைவனை தவிர ஒன்றுமே இல்லைன்னு எண்ணக்கூடியவன் தான் பேதமை நீங்கிய ஒரு அத்வைதியாட்டு இருக்கிறான். அந்த அறிவே இறைவன். The knowledge is Brahma. அப்போ இந்த பேதமைகள் எல்லாமே மனதினுடைய பாவனை தான்ங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. உண்மையிலவேயே இங்கே மனம்ங்கிறது இல்லவே இல்லை. பயத்தில் ஒரு அரைக்குறை வெளிச்சத்தில் ஒரு கயிறு இருக்கே, அது பாம்பாக தெரிகிறது. அப்போ இந்த பயம்தான் என்ன ஆகுறதுன்னா பாம்பினுடைய உருவத்தை அந்த கயிறுல மாற்றி கொடுக்கறது, திணிக்கிறது. அப்போ அதனுடைய தோற்றத்திற்கு ஆதாரமாட்டு இருக்கிறது என்னது? அது பாம்பு. கயிறை பார்த்து இது பாம்புன்னு தெரியறதுக்கு காரணம் என்னது? என்னுடைய மனதில் உண்டான ஒரு பயம்தான். அப்போ அந்த பாம்பினுடைய தோற்றத்திற்கு அங்க ஒரு ஆதாரம். என்ன ஆதாரம்னா கயிறு. அப்போ கயிறு இல்லைன்னா அங்க பாம்பினுடைய தோற்றம் வந்திருக்காது. இவனுக்கு ஏற்கனவே பாம்பு அதனுடைய அனுபவம் இருக்குது. அது எப்படி இருக்கும், அது எந்த மாதிரியாட்டு இருக்கும், எப்படியெல்லாம் பண்ணுங்கக்கூடிய ஒரு அறிவு ஏற்கனவே இருக்குது. கயிறை பற்றி உள்ள விஷயமும் இருக்குது. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா அந்த அரைகுறை வெளிச்சத்தில் அந்த இடத்துல கயிறை பார்க்கிறவன் என்ன நினைக்கிறான்? இந்த இரண்டு விஷயங்களையும் பொருத்தி பார்க்கிறான். அது அப்படியாக இருக்குமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பாவனையில் கொண்டு வந்து அதை பார்த்து இது இப்படி இருந்தால்ங்கக்கூடிய ஒரு பயம் அவனுடைய மனசில் வரும்பொழுது அதை பார்த்து அவன் பயப்படுறான். அப்போது ஒன்றினுடைய இருப்பும் பயமுமே இல்லாததை இருப்பது மாதிரி காட்டுகிறது. அந்த இடத்துல கயிறு இல்லைன்னு உண்டுமானால் அந்த விதமான ஒரு பயம் வந்திருக்காது. அப்போது பயம் போன உடனே கற்பனையான கற்பித்து கொண்டு இருந்தது இல்லையா,
என்னது, ஆமாம்ப்பா இது ஒரு கயர் தானே தூக்கி ஒருத்தங்க காட்டினதுக்கு அப்புறமா அந்த பயம் போயிடுறது. அந்த பயம் போன உடனேயே என்ன ஆயிடுது, அங்கே இவ்வளவு நேரம் கற்பனையாட்டு ஒன்று சொல்லிட்டு இருந்தாலே எங்கே இதுதான் இருக்குது இதுதான் இருக்குன்னு அதுவும் சேர்ந்து போயிடுது. அந்த கற்பனை பண்ணி கொண்டு இருந்தாலே அந்த கற்பனையும் சேர்ந்து போயிடுது. அப்போது பாம்பாக தோன்றும் போதும் சரி கயர் மட்டுமே தான் அங்கு இருந்தது. பாம்பு உருவம் அங்கே அகன்ற போதும் அங்கே கயர் மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த தோற்ற மாற்றத்திற்கு காரணம் என்னது? மனசுல உண்டான பயம். பயத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்போ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, பயங்க கூடிய ஒரு உணர்வு ஒரு பொருளை அதனுடைய இயல்பிலிருந்து வேற ஒன்றாக மாற்றி இல்லாத ஒன்றை அந்த இடத்துல இருக்கிற மாதிரி காட்டுவது மனதினுடைய இயல்பு. அப்போ இந்த மனதினுடைய இந்த இயல்பு அந்த இடத்துல வருவதற்கு என்ன காரணம்னா, அதுக்கு ஏற்கனவேயே பாம்பு இப்படியெல்லாம் தான் இருக்குங்க கூடிய ஒரு அறிவு ஏற்கனவேயே இருக்கு இல்லையா? அந்த அறிவு இருந்ததுனால தான் அங்கே இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி அது பாவனை பண்ணுறதுக்கும் அதுதானே காரணம். அதே மாதிரி நீ விசாரித்து உன்னுடைய மனசை நீ தெரிஞ்சுக்கும் போது அதனுடைய உண்மை தன்மையான கயறுங்கிறத நீ அறிஞ்சுக்கிறதும் அறிவு மட்டுமே தான். அப்போ இந்த பாம்பு கயறுங்க கூடிய அறிகின்ற அறிவு ஒன்று இருப்பதனால தான் அந்த இடத்துல காட்சிங்கிறது உண்டாகிறது. ஏன்னா இது கயறுன்னு சொல்றதும் என்னுடைய அறிவு தான், இது பாம்புன்னு சொல்றதும் என்னுடைய அறிவு தான். அப்போ காணுகின்ற பொருள்களினுடைய உண்மை தன்மையை நான் என்னுடைய மனதை விசாரித்து அதனுடைய உண்மை தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ காட்சி மறைந்து காண்பவனை, அதாவது அந்த அறிவை அறிவதற்கு முடிகிறதே தவிர இருக்கிறது அறிவு மட்டுமே தான். அதனால இருமைங்கிறது எங்கேயுமே இல்லை. அப்போ இது எப்போ தெரிகிறது? இந்த மனசை தீர விசாரம் பண்ணும்போது தான் தெரியுது. அப்போ இருக்கிறது இல்லாதது மாதிரி தோன்றுகிறதுன்னு சொன்னோம் இல்லையா? அது எல்லாமே வெறும்னா இந்த ஒரு தோற்ற மாயை தான். அப்போ இந்த தோற்றங்களை கடந்து எது தூய இருப்பாக நித்தியமா இருக்கோ அதுவே தான் அந்த அறிவாக இருக்கிறதுன்னு ரிபுகீதை சொல்றதுப்பா. கனவுல பார்க்கறது எல்லாம் கனவு இருக்கிற வரை உண்மையாக இருந்தது. கனவுல விழிப்பு நிலை உலகம் அங்கே இருந்ததா? நான் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு 9 மணி ஆனால் எனக்கு ஆஃபீஸ் போகணும் இல்லையா? காலையில் 9 மணிக்கு நான் ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும், பேங்க்குக்கு போய் ஆகணும். பேங்க் ஆஃபீஸராக இருக்கிறேன். 9 மணி ஆனால் எனக்கு பேங்க்குக்கு போகணும். ராத்திரிக்கு தூக்கத்தில் இவன் படைத்திருக்கக்கூடிய உலகத்தில் இவன் கரெக்டாக 9 மணிக்கு இங்கே டிஃபன் பாக்ஸில் எல்லாத்தையுமே கட்டி சாப்பாடு எல்லாமே எடுத்துக்கிட்டு குழந்தைகளையும் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு நானும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவனை நான் வேலைக்கு கிளம்ப முடியுமா? ஏன்னா கனவு உலகத்தில் இவன் காணுகின்ற அந்த ஒரு காட்சி வேற. அந்த கனவுல பார்க்கக்கூடிய அந்த ஒரு காட்சிகளுக்கும் விழிப்பு நிலையில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு அனுபவத்துக்கும் கனவு உலகத்தில் உள்ள அனுபவமும் ரெண்டும் வேற வேற. அப்போது கனவுல இவன் விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்க முடியாது. அதாவது கனவு உலகத்தில் கனவுல படைக்கப்படுகின்ற உலகத்தில் விழிப்பு நிலை உலகம் அங்கே இல்லை. ஏன்னா கனவுல இவன் நான் அதுவாட்டி இருந்தேன் இதுவாட்டி இருந்தேன்னு சொல்கிறான். நான் இந்த கட்டிலில் படுத்திருக்கிறேன், இது என்னுடைய ரூம் அப்படிங்கக்கூடிய நினைவு வருதா? வரல. அதே மாதிரி விழிப்பு நிலையில் கனவுலகம் இல்லை. அப்போ கனவுங்கிறது விழிப்பு நிலையில் கம்பேர் பண்ணும்போது கனவுங்கிறது காட்சிகள் எல்லாமே பொய். அப்போ விழிப்பு நிலையில் நான் நடந்துக்க பார்க்கக்கூடிய இந்த ஒரு உலகம் கனவுல பொய். அதே மாதிரி தான் விழிப்பு நிலையில் இந்த உலகத்தில் கண்டவைகளும் உண்மை இல்லைங்க கூடிய ஒரு தெளிவும் திடமான ஒரு தீர்மானமும் உண்டாகிடுச்சுன்னு உண்டுமானால் இந்த கனவு மாதிரியே நான் இந்த விழிப்பு நிலைன்னு சொல்லி காட்சிகள் எல்லாமே பார்க்குறேனே இது எல்லாமே பொய்ங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியும்.
அப்போ கனவை பொய்ன்னு ஏற்றுக்கக்கூடிய இந்த ஒரு மனசு விழிப்பு நிலையே பொய் அப்படின்னு ஏற்றுக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, கனவுங்கிறது ஒரு ராத்திரியில் தூங்கி எழுந்திருந்த உடனேயே போயிடுச்சு. ஆனால் விழிப்பு நிலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகுறது, நினைவுகள் பல வருடங்களாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போது இந்த நினைவுகள் பல வருடங்கள் ஓடினாலும் அவரவர்களுக்கிட்டக்க இருக்கக்கூடிய பலவிதமான பிறவிகளில் எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய ஆழமாட்டு பதிஞ்சிருக்கு இல்லையா, அந்த ஒட்டுமொத்த சம்ஸ்காரங்களினுடைய தொகுப்பை அனுபவிப்பதற்காக இந்த மனம் கண்ணுக்கு தெரிகின்ற உருவமாக எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த உடம்பின் மீது ஒரு அதீத பற்று வைத்திருக்கு இல்லையா, அந்த அபிமானம் வச்சிருக்கு இல்லையா, அதுதான் காரணம். அப்போ இந்த விழிப்பு நிலையில் நான் பார்க்கறது எல்லாமே உண்மைன்னு தோன்றுவதற்கு முதல் காரணம் என்னது, தேகாத்ம புத்தி தான். அப்போ இந்த விஷயத்தை மட்டுமே தான், இதைத்தான் பந்தம்னு சொல்றது சாஸ்திரம். அப்போ இந்த பந்தத்துக்கு காரணமாட்டு உள்ள இருந்து வெளிப்படுகின்ற அந்த அகங்காரம் இருக்கே, அது நான் சொல்லி அந்த நான் என்ன ஆகுறதுன்னா தன்னுடைய போலியான இருப்பு இருக்கே, ஏன்னா அது நான் இன்னார், நான் இன்னவராக இருக்கிறேன், நான் இன்னென்ன பணிகளை செய்கிறேன் என்னெல்லாம் சொல்லிக்கிறது. இப்போ பொதுவாக நான் யாருன்னு கேட்டால் நான் இன்னாருடைய மகள், சரி, அப்புறமா நீ யாருன்னு கேட்டால் நான் இன்னாருடைய மனைவி, அப்புறமா இன்னார் யார் அப்படின்னு கேட்டால் அது நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா பலவிதமான அடையாளங்களை பொருத்தி நான் இந்த எனக்குன்னு நான் சொல்லிட்டு என்னுடைய பெயரோட ஒரு உருவத்தை நான் படித்து வச்சிருக்கிறேன் இல்லையா, அதை உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு பலவிதமான காரியங்களை நான் இந்த இடத்துல வேலை பார்த்தேனே, நான் இந்த இடத்துல நான் இருந்தேனே, எனக்கு இத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்களே, நான் இந்த வீட்டில் நான் இருக்கிறேனே, இன்னாருடைய மகள், இன்னாருடைய பேத்தி அப்படின்னு பலவிதமான அடையாளங்களை சொல்கிறோம் இல்லையா. இது எல்லாமே என்னதுன்னா ஒரு போலியான இருப்பு, வந்து போகக்கூடிய ஒரு அடையாளம், அவ்வளவே தான். ஆனால் இந்த இருப்பை அது இழக்கிறதுக்கு மறுக்கிறது, ஏன்னா இதை பிடிச்சிக்கிறதுக்கு தான் அது நினைக்கிறது. அப்போது அது தன்னை பற்றி யாராவது எதையாவது திட்டாங்கனாலோ அவமானப்படுத்திட்டாலோ அல்லது கோபத்தில் கொந்தளிக்கும் போதோ அல்லது இன்னொருத்தங்கள் யாராவது பாராட்டிட்டாலோ ஒரு சந்தோஷத்தில் நிலை கொள்ளாமல் உள்ள இருந்து அந்த கூடிய ஒரு அகங்காரம் இருக்கு இல்லையா, அது வெளியில் வந்துடுறது. என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே, அப்போ தான் அது லிஸ்ட் போடும். நான் இவ்வளவு உயர்ந்த சாஸ்திரங்களை எல்லாமே கற்றிருந்த ஞானியாட்டு இருந்தும் எனக்கு இந்த நிலையில் என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள்னு தோணும். சாமானியனுக்கு தோன்றது வேற. ஏன் இந்த கம்பேரிசன் சொல்கிறேன்னா, ஞானிகள் உன்னத நிலையில் இருக்கும் பொழுது இந்த அகங்காரத்தை அவர்கள் இழந்து விடுறதுனால இந்த மான அவமானங்கள் எல்லாத்தையுமே அவர்கள் துறந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அது அப்போ அந்த நிலையில் இப்போ சாமானியன் சொல்லலாம், என்னை பற்றி அவன் இப்படியெல்லாம் சொல்கிறானே, நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு, அவனை நான் பழி தீர்ப்பேன்னு சொல்லி சபதம் எடுத்துக்கிறான் போகிறாங்கிறது வேற. அப்போ சாஸ்திரங்கள் படித்த நிலையிலையும் கூட இந்த விஷயங்கள் வரும். அப்போ யாராவது ஒருத்தர் இந்த நிலையில் என்னை அவமானப்படுத்திட்டாங்களே, இந்த நிலையில் என்னை தரக்குறைவாட்டு பேசிட்டாங்களே, அப்போ நான் படித்த சாஸ்திரங்களுக்கு எல்லாம் என்ன பலன், இது எல்லாமே கேட்பாங்க. கேட்குறவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன ஆகிடும், எவ்வளவு ஞானத்தில் தூய அறிவு நிலையில் ஓங்கி இருந்தாலும் என்ன ஆகிடும்னா கண்ணு கண்மண்ணு தெரியாத அளவுக்கு கோபம் கொந்தளிச்சு வந்துடும். கோபத்தில் கட்டுக்கடங்காத கோபம் யாரையாவது எதையாவது ஒன்று வார்த்தைகளை கண்டபடி பேசிடுறது, அல்லது யாரையாவது மனக்காயங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அடிச்சிடுறது, அல்லது தகாத வார்த்தைகளை மற்றவர்களினுடைய மனம் நோகும்படியான வார்த்தைகளை பேசி விடுவது, இந்த மாதிரி நிகழ்வுகளை அந்த மனம் நடத்துகிறது. இதோட ஒருத்தர் ரொம்ப பாராட்டி பேசிட்டாங்கன்னு உண்டுமானால், ஆஹா நம்மளை எவ்வளவு அழகாக பாராட்டி இருக்கிறாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அப்போ என்ன தோணும் மனசுக்கு, இந்த பாராட்டை தக்க வச்சுக்கணும்னு தோணிடும்.
இந்த விஷயங்களை இவ்வளவு அழகாட்டு சொல்றாங்களேன்னு சொல்லும் போதே மனசு என்ன தோணிடும், மனசுக்குள்ள இவர்கள் எல்லோரும் பாராட்டுகிறதுனால இந்த பாராட்டை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இன்னமும் முனைப்பாட்டு பலவிதமான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப இந்த மாதிரியான செய்யறதுகள் எல்லாமே என்னதுதான், இந்த அகங்காரம் தான், நான்கக்கூடிய அந்த ஒரு அகங்காரம். அப்போ இதெல்லாமே என்ன பண்ணுதுன்னா, தனக்கிட்டக்க உள்ள தவறான மனப்பதிவுகளை யாராவது ஒருத்தர் சுட்டி காட்டினாலோ அல்லது மாற்றுவதற்கு முயற்சித்தாலோ அவர்கள் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியையும் வெறுப்பையும் தான் இந்த மனம் உடனடியாக வெளிப்படுத்துகிறது இல்லையா? அப்போ அதாவது தன்னுடைய தவறை ஆதரிப்பவரை விரும்புகிறது, தனக்கு அறிவுரை கூறுபவரை வெறுக்கிறது. இதுதானே அர்த்தமாயிடுறது. அப்போ இந்த விருப்பு வெறுப்புங்கக்கூடிய இருமைகளான பேதங்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு மனம் அந்த அளவிற்கு தன் மீது தீர்க்கமாக நான்கக்கூடிய ஒரு பிடிப்பையும் தனக்கு வேறாக காணப்படுகின்ற பொருள்கள் மீதுள்ள நிலைத்த தன்மையையும் பிடிச்சுக்கிண்டு அந்த பந்தத்திலவேயே இருந்து அதுலவேயே இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுகிறதே தவிர அந்த பிடித்தங்கள்ல இருந்து வெளியில வருவதற்கு இந்த மனம் விரும்புவது இல்லை. இதுதான் பந்தங்கள் உருவாவதற்கு காரணம்னு சொல்லி கொடுக்கிறார். இப்படி அந்த பந்தத்துல இருந்து வெளிவர மறுக்கிறது இல்லையா? இந்த வெளிவர மறுக்கிறதுனால இந்த தீர்க்கமான இந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, இதுதான் பார்க்குற பொருள்கள் எல்லாம் நிலையாட்டி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தோன்றுவதற்கு காரணமாக இந்த மனம்தான் காரணமாட்டி இருக்கு அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை சொல்லி இன்னமும் அந்த பந்தங்களை பற்றியும் அந்த பந்தத்தில் இருந்து விடுபடுகின்ற அந்த ஒரு விஷயங்களை பற்றியும் இனியும் தத்தாத்ரேயர் பரசுராமருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். அந்த விஷயங்களை நாம் இனி அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். ஹரி ஓம். நன்றி.